செய்திகளை உடனுக்குடன் பார்க்க 7S டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்கள் நீதி மய்யம் சார்பாக நவம்பர் 7 நம்மவர் கமல்ஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆதம் மார்க்கெட் அருகில் துலுக்கானம் தோட்டம் நடேசன் சாலை பாரதி சாலை மெரினா கிரிக்கெட் மைதானம் எதிரில் பகுதி மாநகர செயலாளர் ஜே அப்துல் முசாஃபர், மயிலாப்பூர் மாவட்ட செயலாளர் நட்பணி இயக்க மன்றம் மாமு பாஷா, இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் வீரா சுப்பிரமணியன் ஆகியோர் ஏற்பாட்டில் 800 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மரக்கன்று மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம்மளுடைய 66வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் போன்ற இடங்களில் 66,000 மரக்கன்றுகள், அதுக்கப்புறம் அன்னதானம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சிறந்த முறையில் 60 பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இன்னி வரைக்கும் சிறந்த ஒவ்வொரு போக்கையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதன் பாரம்பரியமாக நற்பணி இயக்கத்தையும் நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நற்பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டு நான் இவங்களுக்கு இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே போடக்கூடாது. அதனால் நற்பணி இயக்கம் சார்பில் சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆதம் மார்க்கெட்டு, ஐஸ் ஹவுஸ், அதுக்கப்புறம் துலுக்கானம்மன் கோயில், ஆயிட்ஸ் ரோடு, இப்போ இங்கே மாட்டாங்குப்பத்தில் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 நேரம் போக வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 800-1000 பேர் கிட்ட கொடுக்க முடியும். நிறைய பேர் வேலை இழப்புல இருந்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கட்சி ரீதியாக நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம மூலமா என்ன பண்ண முடியும், அதனால நாமே தெரியும். நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கோம். கார்பரேஷன் ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கோம், துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்துருக்குறோம், பல பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறோம். இது பண்ணுறதுக்காக கிரீன் ஆபரேஷன் சார் நாமே ஸ்டாண்ட் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். பேரிகேஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் கழகங்களோட கூட்டணி கிடையாது. மக்கள் கூட்டணி, மக்கள் கூட்டணி, எங்களுக்கு தேவை மக்கள் ஆதரவு. ஒருத்தர் ஆதரவு தேவையில்லை. மக்கள் ஆதரவு கேட்கும்போது அவர் ஆதரவு நான் ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்டுருக்காரு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஓகே தான்.